வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், மரியாதைக்குரிய ஆளுநர் திரு RN ரவியை கண்டித்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறது. ஆளுநருக்கு எதிராக திமுக எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் அரசின் தோல்விகளை மடைமாற்றவே என்று பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் குற்றச்சாட்டை வீசியிருக்கிறார்கள். ஆளுநருக்கு எதிராக திமுக எடுத்திருக்கக்கூடிய நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அவசியமானதா என்பது பற்றியே பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அதிமுக சார்பில் திரு விஜயகுமார் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திரு தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வழக்கறிஞர் வைத்திலிங்கம், அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போலாம். 3 பேருக்கும் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. இன்னைக்கு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்காங்க. இதுக்கு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தணும், எதுக்கு நடத்தணும் அப்படிங்கறத அந்த ஆர்ப்பாட்ட மேடைகள் எல்லாருமே பேசியிருக்காங்க. இது ஒரு அவசியமான போராட்டம் அப்படின்ட்டு திமுக இதை நடத்தி இருக்கிறதா? ஏன்னா கடந்த காலங்களிலும் அதிமுக ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவருடைய எல்லையை கடந்து செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியான அதிமுக அமைதியாக இருந்த போதே திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதிமுக ஆட்சி காலத்திலேயே. இன்னைக்கு இவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் ஆளுநருக்கு எதிராக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது ரொம்ப தேவையான ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அது நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கொஞ்சம் எக்கோ அடிக்கன்னா கொஞ்சம் சொல்லிருங்க. அப்புறம் இது ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் வந்து என்னன்னு கேட்டா, ஆளுகிற திமுக அரசுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருக்கிற வெறுப்புணர்ச்சியை மடைமாற்றம் செய்வதற்கு அல்லது திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் கட்சியை நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அவசியமானு கேட்டீங்கன்னா, நீங்க மரியாதைக்குரிய சீமான் போராட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி கிடையாது. எதுக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி என்கிற ஒரு பாதுகாப்பு நிறைந்த, உயர் பாதுகாப்பு நிறைந்த, உயர் தரமான கல்வி நிறுவனத்தில் நடந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான போராட்டம். அத ஒரு சாதாரண ஒரு அறப்போராட்டம் நடத்துறதுக்கு கூட நீங்க அனுமதி கொடுக்கல, இந்த அரசு கொடுக்கல. அது போக பாட்டாளி மக்கள் கட்சி திருமதி சௌமியா அன்புமணி நடத்துறாங்க, அதையும் அனுமதி கொடுக்கல. சரி, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க, அனுமதி கொடுக்கலங்கிறது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி அவங்கள வச்சிருந்தீங்க, அவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்க. அது போக அதிமுக நடத்துற போராட்டம், இப்படி எதிர்கட்சிகள் நடத்துகிற எல்லா போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டதோடு இல்லாமல் அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு எப்படி நேற்றைக்கு முடிவெடுத்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகமுக்கு நடத்துறாங்கன்னு சொன்னா, அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஒண்ணு, இவங்க அரசு. 2வது, இவங்களையே கைது பண்ணல. இவங்களை கைது பண்ணி ஒரு மண்டபத்துல வச்சிருக்கணும், அவங்கள சிறைப்படுத்தி குறைந்தபட்சம் வந்து ஒரு நாள் சிறைப்படுத்தி சாயங்காலம் பண்றது இது வழக்கம். அத நீங்க அதையாவது பண்ணிருக்கணும்ல. அப்ப ஆளுங்கட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது. இது வந்து ஆளுநருக்கு எதிரான போராட்டமாக நான் நினைக்கல. இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு அக்கிரமம். அதை நாங்க சொல்றதை விட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுகவினுடைய தோழமை இயக்கமான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே சொல்றாங்க, இங்கே தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத விசா அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த மூத்த தலைவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். நான் அது எந்த கட்சி நியாயம், எந்த கட்சி தப்புன்னு சொல்லல. ஆனால் அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வைக்கும் பொழுது அதை நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கணும். இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? 2வது, இன்னைக்கு அரித்தாப்பட்டின்னு மதுரைக்கு பக்கத்துல, மேலூருக்கு பக்கத்துல ஒத்த கடை, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற டங்ஸ்டன் துறைமுகம் சுரங்கம் வருவதாக
சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரிய அங்க இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மதுரை நகரத்துக்கு ஒரு பெரிய பேரணியை இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறாங்க. இது என்ன நியாயம்னு கேட்க நான் என்ன சொல்றேன்னா, அரித்தாப்பட்டியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்த மத்திய அமைச்சர் எல்முருகன் 2 பேரும் சேர்ந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திச்சு அந்த மத்திய அரசாங்கத்தில் இருந்து அது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்ன பிறகும் கூட இப்படி ஒரு போராட்டம் நடத்தி இவங்க கவனத்தை திசை திருப்புறாங்க. என்ன திருப்புறாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம், நீங்க நிறுத்தி வைக்கப்படுகிறது எங்க சொல்லி இருக்காங்க? அபிஷியலா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கா? அண்ணா ஒண்ணு கேளுங்கப்பா, அதாவது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர், ஒரு மாநில தலைவர் ஒரு பொறுப்பு தூக்கி தூர போடுங்க சார். மாநில தலைவர் இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு வேற ஆளுங்க வருவாங்க. கட்சி தலைவர்கள் சொல்றதெல்லாமா எடுத்துக்க முடியும்? கவர்மெண்ட் சொல்லணும் சார். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் சொன்னதா? இல்ல அப்ப உங்ககிட்ட வந்துரும் சொல்லி தரவு இருக்கா, தகவல் இருக்கா? ஆமா, பின்ன நீங்க டெண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சே, டெண்டர் முடிஞ்சிருச்சு சார். ஒண்ணு கேளுங்க சார், கவர்மெண்ட் சார், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் கடிதம் எழுதுனா, நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதுனா, நீங்க அந்த கடிதத்துக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லி இருக்குது? மைன்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லி இருக்குது? இந்த திட்டத்தை கைவிட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல எங்களுடைய மாநில தலைவர் போய் அந்த மந்திரியை சந்திச்சுட்டு வந்து சார் இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு வராது சொல்லி இருக்காரு சார். அவர்கிட்ட சொல்றதெல்லாம் இதெல்லாம் செல்லாது சார். அதெல்லாம் அவரை பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு சார். நீங்க ஒரு பொது தளத்துல அதெல்லாம் பொது தளத்துல பிரதமர் பேசுறதெல்லாம் கூட எடுபடாது. பேப்பர் தான் பேசுவோம், பேப்பர்ல சொல்லல. நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், நெறியாளர் நீங்க நடுநிலையா இருக்கீங்க சார். நான் நடுநிலையா தான் இருக்கிறேன். அந்த இஷ்யூ நாங்க தான் எடுத்து பேசணும். அதனால எங்களுக்கு தெரியும். நான் ஆர்டிஐ போட்டு மினிஸ்ட்ரியில நான் பதில் வாங்கி வச்சிருக்கிறேன். எந்த கம்யூனிகேஷனும் நடக்கலன்னு சொல்லி இருக்குது மைன்ஸ் மினிஸ்ட்ரி, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் அதுக்கும். கேளுங்க சார், அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, நிச்சயமாக செயல்படுத்தப்படாது என்கிற உத்தரவாதத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பெற்றிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி பிரதிநிதியாக இருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காங்க. இதுக்கு பிறகும் நீங்க மதுரை ஒத்தக்கடையில இருந்து மேலூர்ல இருந்து நீங்க ஒரு ஊர்வலத்தை காவல்துறை அனுமதிக்குன்னு சொன்னா, இந்த அரசு அனுமதிக்குன்னு சொன்னா, இது என்ன நியாயம்? இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்ல தனி மனிதர்கள் கையில நீங்க ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டீங்களா? என்ன நடக்குது? நீங்க மத்திய கேட்டா தல்லாகுளத்துல இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய தபால் நிலையத்துக்கு முன்னால நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அவசியம் இல்ல சார். நீங்க முதலமைச்சர் இதை என்ன செஞ்சிருக்கணும்? ஆளுங்கட்சி திமுகவும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இன்னும் அந்த திட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு பல கட்ட முயற்சிகள் செய்திருக்கிறோம். அந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, அல்லது அவர் மத்திய அரசாங்கத்துக்கு எதுக்கோ நீங்க தூதுக்குழுல போறீங்களே, உங்க நாடாளுமன்ற குழு தலைவர் என்ன பண்றாங்க? நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் என்ன பண்றாங்க? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். நீங்க டங்ஸ்டன் குறித்து பேசுவதால் நான் சொல்றேன், மைன்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பம் பண்ணி நான் பதில் வாங்கி வச்சிருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மைன்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இடையில் இந்த டங்ஸ்டன் விவகாரம் சம்பந்தமாக எந்த பரிமாற்றமும் நடக்கல. அதாவது இவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்களே தவிர வேற இந்த கடித பரிமாற்றங்களை தவிர்த்து துறை ரீதியான எந்த பரிமாற்றமும் நடக்கல. இந்த மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்த பதில் என்கிட்ட வச்சிருக்கிறேன் நானு. அதனால நீங்க வராதுன்ட்டு உங்க கட்சிக்காரங்க கிட்ட உத்தரவாதம் கொடுக்கறதெல்லாம் எடுபடாது. அதெல்லாம் சரியா? அப்படின்னா தமிழ்நாட்டை போராட்ட களமாக்கி தமிழ்நாட்டை ரத்த களரி ஆக்கணும்னு திட்டமிட்டு நடத்துற இந்த அரசாங்கம் அதற்கு மாநில அரசு அதுக்கு அனுமதிக்குதா? நீங்க மற்றதுக்கெல்லாம் போட்டு ராத்திரி 151 சொல்லி பிரிவென்ட் அரெஸ்ட் அது இதுன்னு சொல்றீங்களா? நீங்க சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாகிகளை, அந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை அழைச்சி பேசி நிப்பாட்டிருக்கணுமே தவிர ஒரு பெரிய ஊர்வலம் கண்காட்சி நடத்தி நீங்க என்ன வேடிக்கை பார்க்கிற அந்த அரசு? அதனால இது ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் இல்லை. இதை மடைமாற்றம் செய்வதற்காக பல்வேறு வகையில் ஆளுங்கட்சியின் மீது மிக கடுமையான அதிருப்தி இருக்கு. திமுகவுடைய மூத்த அமைச்சர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய
அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரைடு நடந்திருக்கு, மிக குறிப்பிட்ட ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் மாத்துறதுக்காக ஆளுங்கட்சி மேல இருக்கிற கரையை, ஒரு பேட் இமேஜை மாத்துறதுக்காக நடத்துற ஒரு நாடகம் சார். இதெல்லாம் அவசியமே இல்ல. சரி சரி பேசலாம் சார். வைத்தியலிங்கம் சார், வைத்தியலிங்கம் சார், ஆமா, அரசியல் சட்ட கடமையை நிறைவேற்ற முடியாதவர் ஏன் ஆளுநர் பதவியில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு நேற்று முதலமைச்சர் கேட்டுட்டாரு. இப்படி ஒரு வினா எழுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்ல கேக்குது. இப்ப 9/9/21 நியமிக்கப்பட்டவரு 3 வருடம் ஆச்சு. அநேகமா இப்ப அவர் வெர்ஜ் ஆஃப் டிரான்ஸ்பர். இப்ப அவரை மாத்த போறாங்கிறது தகவல். அவருடைய 3 ஆண்டுகள் கழிந்த பின்னால அவருக்கு வேற இடங்கள் டிரான்ஸ்பர் வர போகுது. அதுக்கு முன்னாடி தன்னுடைய லாயல்ட்டிய, விசுவாசத்தை, டெல்லி விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்துறது மாதிரி தனது இந்த வான வேடிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். ஒரு எல்லை. ஆனா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வேற. அவர் தமிழகம், தமிழ்நாடு, காவி, வள்ளுவர், வள்ளலாருக்கு சனாதனத்தின் உச்சம் என்றெல்லாம் உளறல்கள் சொல்லி தமிழகத்தில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தார். எல்லோரும் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள். நீ இவர் இப்படித்தான், அதனால அவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. இப்போ உங்களுக்கு இவர் செய்ததெல்லாம் நல்லா கவனிங்க, தண்டிக்கத்தக்க குற்றங்கள். ஆனால் இவருக்கு அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அந்த எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, விதிவிலக்கு, அதனால் இவர் தப்பித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் இவர் தமிழகத்திலே குழப்பம் ஏற்படுத்த, கலவரத்தை ஏற்படுத்த நடத்த முயற்சிகளுக்காக பல முறை இவர் நீதிமன்றத்தினாலே தண்டிக்கப்பட்டிருப்பார் உறுதியாக. ஆனால் இது தப்பிச்சு கொண்டிருக்கிறது ஆளுநர் என்ற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னால. அதனால இப்ப அது ஒரு எல்லை மீறி போய் இப்போ நம்முடைய சுயாட்சி தன்மையே கேள்வி கேட்கிற நிலைக்கு இவர் கொண்டு வந்துட்டார். ஒரு கேலிக்குரியவரா இருந்தால் பரவாயில்ல, ஆனா குரங்கை பூமாலையாக அரசியல் சட்டம் இருந்தால் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் வேறு. ஆனால் அதோட விளைவுகள் பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது இல்ல. இன்னைக்கு அரசியல் சட்டம் செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறார் ரவி. அவர்தான் அதனுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1.25 வருஷம் இருக்கு இல்லையா, அதற்குள்ள இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அரசியல் சட்டத்தை இங்க அமல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவர சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அதற்கு எடப்பாடி, டிடிவி போன்றவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்களே முதல்ல சொன்னது மாதிரி எடப்பாடி ஆட்சி செய்தப்பவே ஆளுநர் மாவட்ட ஆய்வுகளை செய்த போது எதிர்த்து போராட்டம் நடத்தியது திமுக. அது கொள்கையின் அடிப்படையில் நீ யார் ஆளுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. யார் வேண்டுமானாலும் வரலாம். இன்னைக்கு நாங்க இருக்கலாம், நாளைக்கு நீங்க வரலாம், இன்னைக்கு இன்னொரு வரலாம், அது வேற. ஆனால் மாநில உரிமைகள் என்பது பறிக்கப்படக்கூடாது, அனுமதிக்க முடியாது. அதை செய்கிறார்கள் இவர். இன்னைக்கு பலமுறை தாக்குதல்ல இது ஒரு அதிதீவிரமான தாக்குதல். சரி, அதனால இதை அனுமதித்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய தன்னிலையை இழந்து விடுவோம். டங்ஷனை பத்தி எல்லாம் திசை திருப்ப முயற்சித்தார் செல்வம், அது வேற. இப்பதான் நாம் நான் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது அறிவித்து இருக்கிறோம். இதை மீறி வர முடியாது, அது வேறு. ஆனால் தற்காலிகமாக என்று சொல்லி அவர்கள் ஆபத்து இந்த தோல் மேல கத்தி தொங்குகிற மாதிரி அவர் அந்த ஆபத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆயுதத்தை கழுத்தின் மேல வைத்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. அதை நாம அனுமதிக்க முடியாது. அதனால இன்னைக்கு இப்ப யூஜிசியில ஆளுநர் தேடுதல் குழுவை தானே நியமித்துக் கொள்ளலாம்னு சொல்லி விதியே மாத்திருக்காங்க. இப்ப இதை கண்டிச்சு பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுப்பாரா? ஏன் கொடுக்கல? அதனால இது இன்னும் சொல்ல போனா நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் செய்ய சொல்லி சூழ்ச்சி, வஞ்சகம், இதற்கான களமே பாஜக தலைமைதான். மோடி சொல்லாமலா இவர் செய்கிறார்? மோடியுடைய ஆசீர்வாதம் இல்லாமலா இவர் செய்கிறார்? மோடி, அமித்ஷாவுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமலா ரவி இப்படி போல ஆட்டம் போட முடியும்? இதை போல இன்னைக்கு இந்த 29 மாநிலங்கள்ல ஆளுங்கட்சி பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல மட்டும்தானே இந்த கூத்துகள் நடக்குது. ஆரிஃப் முகமது கான் என்ன பண்ணாரு? அவரை கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவரை ஓட விரட்டலையா? இன்றைக்கு தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம்.
இன்னும் சொல்ல போனா இது தீவிரமடையும். இவர் தோலுரித்து காட்டப்படுவார். 8 கோடி ரூபாய் தண்ட செலவு இந்த நபருக்கு. இன்னும் மரியாதை கொடுப்பதற்கு தகுதியான ஆளாக தன்னை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ரவி. இல்லை என்று சொன்னால் அது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். இது அரசியல் சட்டத்துக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதில்லை. இது இப்ப மேற்கு வங்கத்துல, டெல்லியில, பஞ்சாப்ல செய்ய அழைக்காமலேயே சந்திரசேகர் ராவ் நடத்தலையா, கூட்டம் நடத்தலையா, உருவாக்க முயல்கிறார் ரவி. சார் இருங்க விஜயகுமார் சார், அவர் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. மாநில அரசாங்கத்தினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக, அந்த சுயாட்சி கொள்கையை பிடிப்பதற்காக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக ஆளுநரே செயல்பட்டாலும் எங்களுக்கு ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கறது குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க ஆட்சியில இல்லை அப்படின்னாலும் கவர்னர் பண்றது தப்புங்கிறதுனாலதான் அதிமுக ஆட்சி காலத்திலும் நாங்க போராட்டம் பண்ணோம். இன்னைக்கும் அவர் அது செய்யறது சரியில்லைங்கிறதுக்காக நாங்க போராடுறோம். இதுல ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் என்ன சார்? அதாவது திமுக எப்பவுமே மாநில கொள்கை, மாநில சுயாட்சி, இந்திய எதிர்ப்பு கையில எடுத்துப்பாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும் போதுதான் கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது. இவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது தான் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஆணையம் அமைக்காமையே இருந்து பிரச்சனையாவே இருந்தது. இவர்களுக்கு ஆபத்து இவர்களுடைய ஆட்சி கட்டளை இவர்கள் ஆட்சிக்கு நாளுக்கு நாள் மக்களிடையே ஒரு எதிர்ப்பாலை வீசுகிற காரணத்தினால திசை திருப்பதற்காக இன்னைக்கு கவர்னர் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் தூத்துக்குடி செல்வானன் சொன்ன மாதிரி தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து நாளுக்கு நாள் எதிர்ப்பாளைகள் வருது. ஜனநாயக முறைப்படி இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சிக்குமே இவர்கள் அனுமதி கொடுப்பது கிடையாது. கேட்டா அந்த இவர் சென்னை கமிஷனர் சொல்றாரு, 5 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் அனுமதி பெற்றிருக்கணும்னு சொல்றாரு. அதனுடைய சட்ட விதிகள் எல்லாம் சொல்றாரு. இவர்கள் மற்றும் நேற்று அறிவிச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை நடுநிலையா இருக்கா அல்லது ஆளும் அரசுக்கு ஏவல் துறையா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகுது. அதாவது ஆளுநரை இவங்க எதிர்க்கணும்ன்றது எதுக்காக சொல்றாங்க? இவர்கள் மத்திய அரசை அன்னைக்கும் பன்மறிகள் புறகத்து இருக்கும் போதும் இவர்களை எதிர்த்தார்கள். ஏன் எதிர்த்தாங்கன்னா, எதிர்கட்சியை நாங்கள் ஆளுங்கட்சியை மத்திய அரசை நாங்கள் எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம் வாக்கு வங்கிக்காக மத்திய அரசை நம்ம எதிர்த்தாதான் தமிழ்நாட்டில் ஓட்டு விழும் அப்படின்ற அந்த கணக்கிலேயே இவர்கள் வாக்கு பெறுவதற்காக ஒரு நாடகத்தை இன்னைக்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த நாடகம் மக்கள் மன்றத்தில் ரொம்ப நாள் நிற்காது, இது நீடிக்காது. இவர்கள் ஆட்சி விரைவில் விடைபெற போகிறது. அதுக்கான இப்போ ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறா, பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டிருக்கிறா. சார், அது சம்பந்தமான செஞ்சு நீங்க ஜஸ்டிஸ் வேல்முருகனுடைய அந்த ஆர்டரை நீங்க பாருங்க. அந்த உத்தரவுல அவரு அந்த ஆர்டர் வாங்கினதே யார் சார்? சார், அந்த ஆர்டர் யாரு? பிஎம்கே போய் மென்ஷன் பண்ணி கேட்டாங்க. அவங்க அதுக்கு அந்த வழக்கு தொடுத்து அந்த இதுக்கு ஒரு ஆர்டர் இடைக்காலமா நீதி அரசர்கள் கொடுக்கறதுக்கு காரணமே அதிமுக வழக்கறிஞர். சார், அது சார் நீங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கு சார், நீங்க இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும் போது ஜஸ்டிஸ் வேல்முருகனுடைய அந்த உத்தரவுகளை நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க. அவரு இந்த வழக்குல கைது நடந்து விட்டது. சிறப்பு விசாரணை குழு ஒரு நிமிஷம் அமைக்கப்பட்டு விட்டது. அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்க? இது நீங்க அரசியல் பண்றீங்கன்ட்டு நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நீதி அரசரு மக்களை மன்றத்தில் நீங்கள் ஜனநாயக முறைப்படி போராடுறதுக்கு எந்த அரசாங்கம் நீதி அரசுக்கும் குறுக்கிட மாட்டாங்க. இவர்கள் என்ன சொல்றாரு, ஜாட்டியால அடிச்சுக்கிறவங்க இதை வச்சுக்கணும் அரசியல் செய்யறவங்கள அரசியல் செய்யாதீர்கள்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரே தவிர வேற எதிர்ப்பும் கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், யார் அந்த சார் அந்த இது சொன்ன மாதிரி அதை கண்டுபிடிங்க சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இப்போ நாங்க இல்ல சார், இப்போ நானே தெரியாம கேக்குறேன் சார். யார் அந்த சாருங்கிறத உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா? உங்ககிட்ட சொல்லணுமா, கோர்ட்ல சொல்லணுமா? சார், அதாவது மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுப்புகிறது, பிரதான எதிர்கட்சி எழுப்புகிறது, மக்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்கிற சந்தேகம்.
அப்படி இருக்கும்போது அந்த சந்தேகத்தின் மக்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எழுப்புகிற சந்தேகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைய வரையிலும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் ஒரு மறுப்பறிக்கை கூட கொடுக்கலையே. ஏன் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சந்தேகம் வலுப்பெறுகிறது. இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறது. அதுக்காக திசை திருப்பதற்காக மக்கள் எல்லாம் திமுக அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பான ஒரு அலையில இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பாளையில இருந்து இதை மாற்றுவதற்காக இன்னைக்கு அவர்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து, அதாவது மக்களை ஏமாற்றி மீண்டும் வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு ஒரு அரங்கேற்றத்தை பண்ணியிருக்கிறாங்க. இது எடுபடாது. இது நிச்சயம் திமுக அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெறுவாங்க. ஏன்னா இவங்க நாடகத்தை மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். சார், பூபதி ஜான் சார், நேற்றைய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வை மையப்படுத்தி நீங்க திமுக போராட்டம் நேற்று நடந்ததையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கவர்னருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு டைவர்ஷனுக்காக திமுக இதை பண்றாங்க, வேற ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்றை மடைமாற்றுவதற்காக அப்படி கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தை விமர்சித்திருப்பது 2 பேர் மட்டும்தான். அதிமுக கூட பெரிய அளவில் விமர்சிக்கல, பாஜகவும் டிடிவி தினகரனும் மட்டும்தான். இந்த 2 பேரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே நேற்றே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ஆளுநருக்கு. இது ரொம்ப அவசியமான ஒரு போராட்டமா சார்? இது கண்டிப்பா மிக மிக அவசியமான போராட்டம் தான். இது கருத்துகளுக்கு எதிரான போராட்டம் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். எப்படின்னா, ஆளுநர் என்பது மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு பாலம். ஓகே. பட் இந்த ஆளுநர் அவர்களுடைய அஜெண்டாவே அந்த பாலத்தை உடைக்கிறது தான், இந்த இணைப்பையே உடைக்கிறது தான். அது ஒரு மாநிலத்திற்கு உறுதுணையாக இருந்து துணையாக இருந்து ஆட்சி நடத்தி செல்வதுதான் ஆளுநருடைய நோக்கமாக இருந்தது. ஆனா துணையா இல்லையே, வெறுப்பாக மாறுறார். மாநில அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு செல்வம் கொஞ்சம் அவங்க பேசிட்டுமே, நான் உங்ககிட்ட திரும்ப வரேன், நமக்கு இன்னும் டைம் இருக்கு. சரியா? சரி. மாநில அரசனுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் மாநில அரசினுடைய கொள்கை முடிவுக்கும் நேர் எதிராக செயல்படுகிறார். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. துணையா இல்ல. இப்ப என்னன்னா, எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஆளுநர் கண்டிப்பாக இந்த உரையை படிக்கவே மாட்டார். அவர் வாயால படிக்கவே கூடாதுன்னு தான் திட்டம் போட்டு தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அந்த உரையில பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, தமிழகம் என்பது பெண்களினுடைய வேலை வாய்ப்புகளிலே முதலிடத்தை பெறுகிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய 40% பெண்கள் தமிழகத்தில் வேலை செய்கிறார்கள். அந்த ஒரு இது. இரண்டாவது, குற்றங்களிலே தமிழகம் குற்றங்களை குறைப்பதிலும் குற்றத்தை எடுத்து அதனுடைய கண்டுபிடிப்பதிலும் மிக குறைந்த அளவில் தேசிய அளவில் இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு. மூன்றாவது, கல்விக்கான நிதி, இந்த மாதிரி சிறு எஜுகேஷனுக்கான நிதி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிற மாதிரியான ஒரு உரை தான் அது. கண்டிப்பா இந்த உரை அவர் வாயால படிக்க மாட்டார். இல்ல, ஏன்னா அந்த ஆளுநர் உரையில இடம்பெற்றிருந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது தமிழ்நாடு அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தயாரிச்சது கிடையாது. அது தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய 2022 வரை தான் அவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டுடைய லெவலும் எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பெண்களுக்கு எதிராக நடக்குது, ஆல் கிரைம்ஸ், அந்த கணக்கும் தான் கொடுத்திருக்காங்க. அதையும் அவர் படிக்க விரும்பல. ஏன்னா அவர் உள்ளத்திலே படிக்க விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். அப்ப படிக்க விரும்பவில்லை என்கிற காரணத்திற்காக இது எப்படி நான் வாயால சொல்லக்கூடாது. ஏன்னா ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த நிகழ்வுகள் எல்லாமே அரசை குறை சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு இதுலயும் அரசை குறை சொல்லுவது. இப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது. இரண்டாவது, அட்ராசிட்டிஸ், எஸ்சிக்கு மேல இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் அதிகரித்து விட்டது. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் ஆளுநர் பாராட்டினது மாதிரியே தெரியல. அப்ப குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப உரையில பாத்தீங்கன்னா, அரசு தயாரித்த உரைகளில் ஒரு பாசிட்டிவான அம்சம் இருக்கு. அப்ப இந்த பாசிட்டிவான அம்சம் நம்ம படிச்சுட்டு வச்சுக்கோங்க, நம்ம பாசிட்டிவா சொன்ன மாதிரி ஆயிரும். அப்போ இது ஒரு ஒரு திட்டங்கள் மனதுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இது எப்படி நம்ம தடுப்பது, இது எப்படி செய்வது என்பது, அதற்கு வந்ததுதான் தேசிய நாட்டுப்பண்.
தேசிய கீதம். அப்ப அதுல கையில் எடுக்கிறார். கையில் எடுக்கும் பொழுது தமிழகத்தினுடைய இது வந்து படிக்கிறதுக்கு முன்னாலே அவர் அங்கேயே படிச்சுட்டு வரும்போதே அதை பிளான் பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இந்த மன உளைச்சல் அவருக்கு இருந்திருக்கு. அதாவது மனதிலேயே ஒரு கவலை இருந்திருக்கு. என்னடா, ஏன்னா இந்த உரை வந்து முன்னமே போயிருக்கும், முன்னமே படிச்சிருப்பாரு. என்ன நம்ம வாயால இதை சொல்றதா, இதை படிச்சிடலாமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றாரு, அப்புறம் தமிழகத்தினுடைய மரபு அவருக்கு தெரியும். மரபு என்பது தமிழ் தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அதற்கு பிறகு வந்து நாட்டுப்பண், தேசிய கீதம் பாடுதல் அப்படிங்கிற உரை. இது எல்லாம் ரைட். அதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஆளுநர் முறைக்கு முன்னும் தேசிய கீதம் பாடணும், பின்பும் அவர் பாடணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. அதுக்கே எந்திரிச்சு போகணும், விறுவிறுன்னு எந்திரிச்சு போகணும். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது காது குத்து விழா மாதிரி நினைச்சிட்டார். ஒரு வீட்டுக்கு போவோம், நம்ம குடும்ப உறவுகள்ல நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்காத, நம்ம பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டே இருக்கிறேன் இவ்வளவு காலம், நான் இது பண்ணுடா அதை பண்ணுடா, என்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நிகழ்வு நடக்காது, உடனே கோச்சுக்கிட்டு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை எப்படி அவர் ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இது ஒரு அதுக்கான ஒரு இடங்கள் கொடுக்கல. அதுக்கான இடங்கள் கொடுக்காம முரண்பாடு இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து உரையை வாசிச்சு தானே போகணும். அதான மரபு, அதான சட்ட விதிகள் 176(1) சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் என்பது ஆளுநர் வந்து உரையை படிக்க வேண்டும் என்று விதிகள் சொல்லுது. அப்ப விதிக்கு மீறாக அப்புறம் என்ன ஆளுநர் வந்து டக்குன்னு போறாரு பாருங்க. இங்கதான் ப்ராப்ளம் இருக்குது. அப்ப இவருக்கு ஒரு முரண்பாடு இருந்தாலும் முரண்பாடு நேரில் நின்று சட்டசபையில் நின்று கேட்டு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவது என்பது வேறு. உரையை படிக்காமல் 3 நிமிஷத்துல விருக்குன்னு கோச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கிறது. இதுதான் ஆளுநருடைய இந்த நடவடிக்கை தான் இது வந்து ஒரு என்ன சொல்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. அப்ப இது முன்கூட்டியே திட்டமிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா, அவருடைய சிந்தனை அப்படி இருக்குதா, இது ப்ரீ பிளான்டு ஒரு அஜெண்டாவா அப்படின்னு தான் இருக்குது. அப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, இந்தியா ஃபுல்லா, நாடு ஃபுல்லா இது ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட், ஒரு சூழ்நிலை, மனதில் அளவுல ஒரு சூழ்நிலை உருவாகி இது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. இது ஒரு டிபேட்டா இருக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு வருடத்தினுடைய முதல் உரை சட்டமன்றம் கூடுது, இது ஸ்மூத்தா போகணும், திட்டங்கள் நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு துணையா இல்லாமல் அந்த துணையை கெடுப்பதற்காக பிரச்சனை உண்டு பண்ணுவதாக இருந்தால் அதை எப்படி நம்ம பார்ப்பது? அதாவது பார்லிமெண்ட்ல ப்ராப்ளம் வருது சார். பார்லிமெண்ட்ல எப்படி ப்ராப்ளம் வருதுன்னா, எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளை கிளப்புகிறார்கள். அங்க இருக்கிற துணை சபாநாயகரோ அல்லது வந்து துணை தலைவரோ சபாநாயகரோ யாரும் பண்ணல. ராஜ்யசபால துணை தலைவர் பண்ணல, மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்ணல. யாரு, சபாநாயகர் பண்ணல, அங்க ராஜ்யசபால துணை தலைவர் பண்ணல. ஆனா இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா, எதிர்கட்சிகளை கூட ஆளுங்கட்சி சமாளிச்சிரும் போல தெரியுது, கவர்னரை சமாளிக்கிறது தான் கஷ்டமா இருக்கும் போல. ஆமா, கவர்னர் சமாளிக்கிறது தான் கஷ்டம். இப்ப மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சி அந்த 3 வருடமாக கவர்னரை சமாளிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை என்ஜாய் பண்றாங்களா சார்? அதிமுக என்னன்னா சார், இந்த இதுல வந்து அதிமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நிலைப்பாடு. ஆனா ஒரு அறத்தோட நின்று அவங்க அரசியல் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஆளுநர் வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இந்த காரியத்தெல்லாம் செய்யறாரு அப்படின்னா அதிமுக கண்டிப்பா திமுக வெறுப்பு வரும்போது அதிமுக தான் ஆல்டர்னேட்டிவ். ஆனா அந்த ஆல்டர்னேட்டிவ் பறிக்க துடிக்குது இன்னொரு கட்சி. அப்ப இதுல எப்படி இருக்கணும் அதிமுக, எப்படி அப்படின்னா எது அறமோ அது அறத்தை நின்று செய்யும் பொழுதுதான் தமிழக மக்கள் அதிமுகவோட இணக்கம் வரும், அஃபினிட்டி வரும். இல்லைன்னா அதிமுக வெறுப்பு வந்துடும் ஒரு சிறு காரியங்கள்ல, அதுதான் முக்கியம். அப்போ திமுகவுடைய வெறுப்பு இது போன்ற செயல்கள் அதிமுகவுக்கு வந்து என்ன ஆயிருன்னா ஒரு அஃபினிட்டி வராம, ஒரு ஒட்டி போகாம பிரிஞ்சு போகிற மாதிரி வந்துடும். அப்ப அறத்தின் அடிப்படையில ஆளுநருக்கு என்ன கொடுக்கணும், ஆளுநருக்கான இது என்ன, டியூட்டி என்ன, அரசனுடைய டியூட்டி என்ன, சட்டசபையினுடைய மாண்பு என்ன, ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கறத கேட்கும் பொழுதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இருக்கக்கூடிய நடுநிலை மக்கள் வந்து அந்த அறத்தை பாராட்டுவாங்க. அது அப்படித்தான் அதிமுக பார்க்கணும். ஆனா அதே சமயத்தில் அதிமுக அப்படி செய்யாம மாறி செஞ்சிச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா மக்கள் விரோத வந்துரும் கண்டிப்பா அதிமுக. இந்த போராட்டம் நடத்திய போது வெளிப்படையா அவங்க சொல்லனாலும் கொஞ்சம் இணையதளத்துல அவர்களுடைய ஐடிவிங்கெல்லாம் இது வந்து ஒரு திசை திருப்பல் நாடகம், இது வந்து எடுபடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அப்படியே சேம் பிஜேபியினுடைய பிரச்சாரத்தை தான் முன்னெடுக்கிறார்கள். அது ஒரு பக்கம் ஒரு டீம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க.
இந்த கவர்னருடைய செயல்பாடு சட்டப்பேரவையில் நடந்த இந்த விவகாரத்தில் இது 2வது தடவையா நடக்குது. இதுல தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய ஸ்டாண்ட் சரியா தப்பா அப்படின்ட்டு எல்லாம் அவங்களுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சண்டையெல்லாம் பார்க்காம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதுதான் மரபு அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க நின்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நின்று இருக்கணும். ஓகே, தமிழுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேட்டஸ் கரெக்டா நின்னா தான் மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கும். சார், தமிழகம் தமிழால் ஊன்றியது, அது அறத்தால் நிற்பது. புரிஞ்சுச்சுங்களா? சில சமயத்தில் அவர்களுடைய சிந்தனை மாறினாலும் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இதுதான்ப்பா மரபு, ஆளுநரே மரபை மீறாதீர்கள், எங்கள் மரபின் வடிவாளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. ஓகே, அப்படி அரசியல் பண்ணுங்க. நீங்க ஸ்டாண்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, அப்புறமேல மடைமாற்றம் சொல்லிட்டு அரசியல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன வரும், மக்களுடைய சப்போர்ட் வரும். அது ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி இல்லாம பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. சில சமயத்துல அதிமுக எப்படி அண்ணாமலை அவருடைய சாட்டை அடி பேக் ஃபயர் ஆயிருச்சு, அதே மாதிரி அதிமுகவுடைய அந்த செயல்பாடுகளும் திட்டங்களும் பேக் ஃபயர் ஆக்காம தமிழகத்தினுடைய மனநிலை, அந்த தமிழக மக்களினுடைய சைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெருந்திரளான மக்களினுடைய மனநிலையை உள்வாங்கி நீங்க என்ன பண்ண அறத்தின்படி நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணும், சப்போர்ட் பெருகிட்டே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் கவர்னர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேன்மையானதா இல்லை நியமனம் செய்யப்பட்ட ஒரு நபர் மேன்மையானதா என்கிற கருத்தில் வரும் பொழுது எதை தாங்கி பிடிக்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே மேன்மையானது ஒன்று. இரண்டாவது, அதனுடைய மாண்புகள் காக்கப்பட வேண்டும் என்கிற ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்புறமேல நீங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இது பண்றதுக்கு அதிமுக எவ்வளவோ இருக்குது, அது செய்யணும். அப்ப இது போன்ற காரணங்களை கொஞ்சம் ஒரு அறத்தோடு நின்று ஒரு ஒரு அத இன்டெலெக்சுவல் அந்த டெக்னிக்கோட நின்னு பண்ணாதான் அதிமுக ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஒரு பிரேக் அப்புறம் வந்துட்டா கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education.
நேரிலே சத்தியம் சாத்தியமும் தொடர்கிறது. ஏதோ சொல்லணுமா நீங்க அவருக்கு? அதில் நிறைய, அதாவது வந்து அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு குரல் ஒத்துழைக்கலன்றதுதான் எனக்கு இதா இருக்கு. இவர் அறம் 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 சார்ந்துன்றாரு. நாங்க அறம் சார்ந்து ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள், பாலியல் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாள் ஒரு கவன ஈர்ப்பை நாங்க சட்டமன்றத்தில் கொண்டு வர போறோம்ன்றதை தெரிஞ்சுக்கினேன். கவர்னரை வச்சு இன்னைக்கு திமுக அரசு நாடகம் ஆடிச்சு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் கவர்னரை எதிர்த்து போராட்டம் பண்ணி என்ன செய்ய போறீங்க? அரசு அதிகார கேந்திரம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. நீங்க இதுவரையிலும் பார்த்து 40 எம்பிகளை சொலையா கொடுத்திருக்காங்களே, ஒரு வாட்டியா ஜனாதிபதி கிட்ட போயிட்டு இந்த கவர்னரை மாத்துங்க அப்படி நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் பிரதமர் கிட்ட இது பண்ணிருக்கீங்களா? இல்ல 40 எம்பிகளை வச்சுக்கணும் அந்த பாராளுமன்றத்தை முடக்கிறீங்களா? எதுவுமே பண்ணாத ஒரு டிராமாக்காக வாக்குகளை வந்து பெறுவதற்காக இன்னைக்கு தமிழ்நாட்டு வீதியில போராட்டம் என்கின்ற நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி இருக்கிறாங்க திமுக. அறம் சொல்றாரு, அறம் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என்று நீதி நின்று நிலைக்கின்ற தமிழ்நாட்டில் அரசியல் யார் பெயர் சேர்ந்தாலும் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, திமுக ஆட்சியினுடைய வரலாற்றை நான் சொல்றேன், எப்பவுமே மத்திய அரசு கிட்ட இலக்கமாக இருந்ததா வரலாறு கிடையாது. ஆனா இதே நாங்கள் இலக்கமா இருக்கிறதுதான். நாங்கள் வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள், 8 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதாவது சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, எல்லா உயர்வையும் நாங்க கட்டுப்பாடுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருந்தது. இவர்கள் வந்துட்டு எல்லா மாநிலமும் மத்திய அரசு சொல்லும் போது நீ மத்திய அரசு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒன்றிய அரசு சொல்றதுனால என்ன லாபம் இருக்கு? ஆனா பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஒன்றிய அரசு சொல்லலாமா, மத்திய அரசு சொல்லலாமா? மத்திய அரசு சொல்லிட்டு போங்க. ஒன்றிய அரசு சொல்லாதீங்க. எல்லா மாநிலமும் சொல்லுங்க. மத்திய அரசு சொல்லுங்க. எதுக்கு இல்ல ஒன்றிய அரசு சொல்லலாம்? இல்ல அது தவறு இருக்கா? எனக்கு கை கொடுத்து பேசுறேன். அதனால ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு இது பண்ணுங்க. அதாவது வந்து இவர்கள் வந்து சொல்றாருல்ல, அத்தனை தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த திமுக அரசு தான். சார் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். நீங்க அதிமுக தானே? நீங்க மரியாதைக்குரிய திரு பன்வாரிலால் புரோஹித் வந்து இங்க ஆளுநராக இருந்தபோது மாவட்டம் தோறும் சென்று அவர் ஆய்வு செய்தார். என்ன அரசு திட்டங்களுடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்தார். ரிவ்யூ மீட்டிங் நடத்தினாரு. ஈச் அண்ட் எவ்ரி பிளான் போய் அவர் பார்த்தாரு. சரியா? இதுக்கு வீடு வீடாவும் ஒரு ஆய்வு நடத்தினாரு. தெருவெல்லாம் போனாரு. ஆமா ஆமா. அப்போ சார், அப்போ ஆளுநர் வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லும் போது அன்னைக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டு இருந்தவர் அப்ப இருந்த ஃபிஷரி மினிஸ்டர் மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் தான். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அவரை நாங்க என்ன கண்ட்ரோலா பண்ண முடியும், போகாதீங்கன்னா நாங்க சொல்ல முடியும்னாரு. ஆனா அப்ப அப்படி அவர் போறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்ட்டு மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் பண்ணது திமுக மட்டும்தான். நீங்க பண்ணல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல அப்படி ஒரு புகார் வந்தது, அவ்வளவுதான், அதோட விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க நடத்துற இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு கூட தெரிவிக்க வேண்டாம். ஆனா நீங்க அதை நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி நீங்க பேசிட்டு கொச்சப்படுத்துறது சார். ஒரு பிரச்சனை இங்க வந்து தலையை மீறி போயிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணுக்கு யார் அந்த சார்னு கேள்வியை கேட்டு நாங்க முன்னெச்சரிக்கை சார். சரி சார், இப்போ நீங்க வந்துட்டு ஒண்ணு சார், ஆளுநர் பண்ணது சரியா தவறா அது சொல்லுங்க சார். சார் அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இந்த மரபை 1991 சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, புரட்சி தலைவர் இதே அம்மா தான் 1991 சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முதல் தமிழ்தாய் வாழ்க்கையும் தேசிய கீதமும் பாடணும்ன்ற மரபை கொண்டு வந்து அங்கிருந்து இந்த மரபை கடைபிடிச்சுன்னு வரோம். எங்க பண்றீங்க சார்? எல்லாரும் கடைபிடிச்சுன்னு சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்த போது தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் பாடுறீங்களா? சார் இந்த 3 வருஷம் இவர்கிட்ட இருந்தாங்க நேரு, அதாவது இருக்கிற ஆளுநர் ரவி கிட்ட இருந்ததுதான். இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை ஓடுது. அவரு கேட்கிறாரு, இவர் சாரு அவர் வந்து நீங்க சொல்றது சரியான்ட்டு நீங்க ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணிக்கீங்க. 91 மரபு கொண்டு வந்தது அதிமுக தான் சார். நான் சொல்றேன் அப்புறம் தான் நாட்டு பண்ண வருது, கடைசில என்ன வருது? ஸ்கூல் பள்ளிக்கூடத்துல கூட முதல் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு போ. நீங்க சொல்றது சரிதான், நான் கேட்கிறேன். அவர் வந்துட்டு ரவி KN ரவி வந்து சபாநாயகர் கேட்கிறாரு. கவர்னர் RN ரவி அவர்கள் வந்து சபாநாயகர் கிட்ட கேட்கிறாரு, முதலமைச்சர் கிட்ட கேட்கிறாரு, கோரிக்கை வைக்கிறார். சரி, ஒரு வாட்டிக்கு பாடுற பாட்டை 2வது வாட்டி பாடனா என்ன தவறு இருக்கு அப்படின்ற ஒண்ணு சொல்லுங்க. அப்படி பாடிட்டு தான் போறது.
நீங்க தான் வேணும்னு திட்டமிட்டு, அதாவது ஆளுநர் வந்து புறக்கணிச்சு போனாதான் இது வந்து உங்களுக்கு சொன்னேன். இங்க பாருங்களேன், இல்ல சார், நீங்க தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன டெவலப்மெண்ட் நடந்தது அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லிடுறேன். நீங்க வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயேந்திர சுவாமிகள், அந்த சரஸ்வதி சுவாமிகள் எல்லாம் நீங்க நம்ம ஹச் ராஜா இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா வெளியீட்டு, ஆமா, ஒரு புத்தக வெளியீட்டு விழா. இன்னைக்கு வந்து எந்த தமிழ்தாய் வாழ்த்து வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா எடுத்துருவோம்னு சொல்லுகிறதோ நாம் தமிழர் கட்சி, அதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து விட்டார்கள்னு சொல்லிட்டு போய் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சி சங்கர மடத்துல பிரச்சனை பண்ணாங்க. அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த போது மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும்ட்டு ஒன்னும் சட்டம் இல்ல, இவர்கள் எல்லாம் செயின்ஸ் எல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. அந்த உத்தரவு கொடுத்த 4வது நாள் 5வது நாள் தமிழ்நாடு அரசாங்கம் இனி யாரு தமிழ்தாய் வாழ்த்து பாடினாலும் எந்திரிச்சு நிக்கணும்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. சரிங்களா? இதுல வந்து இவ்வளவு ப்ராசஸ் நடந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல தான் அது நடந்தது. அப்ப வழக்கு யாரு மேல போட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மேல போட்டாங்க. அப்ப அவங்க போய் கோர்ட்ல வந்து இல்ல இல்ல இதுல வந்து இவ்வளவு ப்ராசஸ் வந்து இதுக்கு ஏன் இந்த அரசாங்கம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விவகாரத்திற்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா, இது பாடும்போது எந்திரிச்சு நிக்க வேணான்ட்டு ஒரு ஜட்ஜி உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவு போட்டது எதுக்காக அப்படின்னு இத்தனை பின்புலங்களை ஆய்வு செய்துதான் இது போட்டது. அதனாலதான் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை இது உங்களுக்கு நினைவு இல்லாம போயிடுச்சுன்னா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஜீவோ போட்டது பாஸ் பண்ணதும் அனைத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க சார். தமிழை நேசிப்பவர்கள், தமிழை சுவாசிப்பவர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதை வந்து யாரும் இது பண்ணல. இப்ப ரவி கூட, RN ரவி கவர்னர் கூட தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொன்னாரா? அவர் ஜனகணமதிக்குது சார். இல்ல 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 எனக்கு புரியல. அது பாட வேணாம்னு சொன்னாரா? இல்ல சார், அவர் பாட வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் பாடதான் சொல்லி இருக்கிறார். அவர் வந்து தேசிய கீதத்தை பாடுங்க. அவர் என்ன சொல்றாரு? தூத்துக்குடி செல்வம் சார், அந்த மரபை கொண்டு வந்ததுதான் நாங்க தானே. தூத்துக்குடி செல்வம் ஐயா, நீங்க அவர் வைத்தியலிங்கம் சார் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க குறுக்கிட்டு இருந்தீங்க. அதே போல டாக்டர் பேசும்போதும் குறுக்கிட்டு இருந்தீங்க. ஏதாவது நீங்க சொல்றதற்கு மிச்சம் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா நான் கேள்வி கேட்கிறேன். இல்ல நீங்க கேட்டாலும் சரி, நான் சொல்லனாலும் சரி, நான் கேட்கிறேன் அப்புறமேட்டு. அதாவது வைத்தியலிங்க சார் வந்து ஆளுநரை அச்சுறுத்துகிறார். கொஞ்சம் எக்கோ மட்டும் எனக்கு மட்டும் எக்கோ வருது. அதாவது ஆளுநரை அச்சுறுத்துகிறார், மிரட்டுகிறார். யாரு? திமுகவை சார்ந்த அண்ணன் வைத்தியலிங்கம். அதை விட்டுருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட மிரட்டல்கள் வந்து 1975களுக்கு முன்னாலெல்லாம் நடந்து, அதுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்தது. எல்லாத்துக்கும் அரசியல் பார்வையாளர்களுக்கு, அரசியலை கற்றறிந்தவர்களுக்கு தெரியும். விட்டுருவோம். மரியாதைக்குரிய டாக்டர் பூபதி ஜான் அவர்கள் அரசியல் விமர்சகர் என்கிற பெயரில் திமுக ஆதரவு பிரச்சாரத்தை செஞ்சாங்க. நீங்களும் லீட் எடுத்து கொடுத்தீங்க. அவருக்கு விட்டது தொட்டது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கோர்த்து விட்டீங்க. அந்த வகையில ஒரே ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த அரசாங்கத்தில் சட்டப்பூர்வமாக நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துறேன். நான் வந்து சட்டத்திற்கு புறம்பானது ஒண்ணுமே சொல்லல. நான் ஒவ்வொரு வருஷமும் NCRB ரிப்போர்ட்டை படிக்கிறேன். எனக்கு அது தெரியும். அதனால நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நான் இந்த நிகழ்ச்சியை வந்து இங்க பாருங்களேன், உங்களுக்கு ஆதரவாவே நடத்திட்டு போக முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராகவே நடத்திட்டு போக முடியாது. எது சரியோ அதான் நாங்க பேச முடியும் சார். எடுத்து கொடுக்குறேங்கிறீங்க, அப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். இல்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் சார். அடுத்த முறை வரணும்னு சொன்ன ஆதரவுன்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் என்ன விடுங்க. அதாவது எடுப்பதும் கோர்ப்பதும் தொடுப்பதும் இது வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதை விட்டுருவோம்.
இப்போ NCRP ரெக்கார்ட் எல்லாம் 2022 ரெக்கார்ட் எல்லாம் சொன்னீங்க. நான் அத நேற்று முந்தா நாளே நான் அதுக்கெல்லாம் விட்டுருவோம். இப்போ சமீபத்துல இந்த 2024-25 ஆண்டுகளில் இந்த அரசு இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2021 இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, திமுக அரசு வந்த பிறகு நடந்த குற்றங்களில் மிக கொடூரமான கிரைம் கேசஸ் இருக்கு பாருங்க. அதுல நம்ம காவல்துறையை நாம பெருமை பேசுறோம். நாகாலாந்துக்கு பிறகு ஸ்காட்லாந்துக்கு பிறகு ஸ்காட்லாந்து யார்டுக்கு பிறகு நாம காவல்துறை பெரிய புலனாய்வுல ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றோம். வேங்கை வயல் பிரச்சனை நடந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கண்டுபிடிக்கப்படல. சரி, கள்ளக்குறிச்சியில ஏறக்குறைய ஒரு 67 பேர் 70 பேர் உயிரிழந்து அந்த விஷயம் உயர்நீதிமன்றத்தால சிபிஐக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதை எதிர்த்து அரசாங்கமே மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் செஞ்சு இன்றைக்கு அவமானப்பட்டு திருப்பி வந்திருக்கு. அது ஒரு பக்கத்துல. இன்னொன்னு, அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறத அந்த இதுல நடந்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கேட்டா SIT போட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்கு. நான் மறுக்கல. அதே நேரத்துல இந்த குற்றவாளிகள், நான் என்ன சொல்ல போனேன்னா, ஒரே குற்றவாளி தான், அந்த குற்றவாளி நாங்கள் கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட மிக கொடுமை என்னன்னா, அந்த விக்டிம் இருக்காங்களா, விக்டிம் பாதிக்கப்பட்டவருடைய பெயரை சொல்லக்கூடாது. செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் கேசஸ்ல பாதிக்கப்பட்டவருடைய பெயரை அடையாளத்தை சொல்லக்கூடாது. ஆனால் அரசாங்கம், காவல்துறை அதிகாரி, அமைச்சர் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த சார் ஒரு பெரிய கார்ல அதிகமான விலை உள்ள கார்ல வந்தார் பாருங்க. அந்த சார் யாரு? இதான் இப்ப கொஸ்டின் நிக்கி. இப்ப இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி மற்ற பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாம கவர்னரை நீங்க எப்ப பார்த்தாலும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு, கவர்னரை மேலக ஆளுநர் அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய தலைவர், முதலமைச்சர் நிர்வாக தலைவர். ஆனா அரசியல் சட்ட தலைவரை நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவமானப்படுத்துவது என்று சொல்லி திட்டமிட்டு இவர்கள் இந்த நாடகத்தை திமுக அரசு நடத்துகிறது. அதனால இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, எந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. ஜனநாயக உரிமைகளை திமுக அரசு காலில் போட்டு மிதிக்கிறது. தேவைப்பட்டால் இவர்களுக்கு நடு ரோட்ல பந்தல் போட்டு, நடு ரோட்ல மேடை போட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இவங்க அரசாங்கம். இது என்ன ஜனநாயகத்துல மிகப்பெரிய அவமானமா இல்லையா? இதை மனச்சாட்சி உள்ளவருடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். அதனால தயவு செய்து திமுக அரசு தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. The days are numbered. The days are counting. The DMK government days are counting. அதனால டாக்டர் பூபதி ஜான் சார் அவர்களே, நீங்க திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்குறதை விட்டுட்டு நியாயத்துக்கு வக்காலத்து வாங்க. இருங்க வைத்தியலிங்கம் சார், இது பிரச்சனையே என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஒரே நல்ல போராட்டம் கிடைக்குது, வேற யார் போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கறாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இந்த விமர்சனம். நேத்து கவர்னரே சொல்லிட்டாரு. அதாவது எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுகிறது நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு ட்விட்டர்ல. நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சார், இந்த மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வருவதற்கான வழிகளை இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்டே ஏற்படுத்தி கொடுக்குதா, இல்ல ஆபீசர்ஸ் பண்றதுனால அப்படி உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வருதா? இல்ல, ஏதாவது ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குறாங்க. இப்ப திட்டமிட்டு, அதுவும் இல்லாம இது மோடி அமித்ஷா திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நான் பாக்குறேன். ஓகே, அப்படி ஒரு கிரைசிஸ், ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கையாக உருவாக்கப்படுகிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் கிரைசிஸ் உருவாக்குறதுக்கு தான் எல்லா முயற்சிகளும் நடைபெறுகிறது. அதற்கு இவர்கள் இங்கே எடப்பாடிகள் போன்றவர்களா துணை போவதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். சென்னாரெட்டி காலத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய கண்ணியத்திற்கு பங்கம் வந்த முறையிலே அவர் நடந்து கொண்ட பொழுது
சேலை நீக்கி போராட்டத்தை அதிமுக நடத்தியது. அதெல்லாம் நாங்க எதிர்கட்சிங்கிற முறையில நாங்க அதை அரசியல் ஆக்கல. அவ கண்ணியத்தோடு எதுலதான் அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு உணர்ந்த இயக்கம் திமுக. நான் சொல்றேன் எதில் தான் அரசியல் செய்யலாம் அப்படிங்கறத ஒரு பாகுபாடு உணர்ந்த பொறுப்புள்ள இயக்கம் திமுகங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். சரி. ஆனால் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்ற உயிரோட்டம் உள்ள நம்முடைய அடிமணியிலே கை வைக்கிறான். அத கூட நீங்க சமரசம் பண்ணிக்கிறீங்களேங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. ஓகே. இது அதிமுக கொஞ்சம் அனுமதிங்க அவரை. என்ன நீங்க பேச பேச குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்க, எப்படி பேசுறது? ஒரு கருத்தையும் முழுசா சொல்ல முடியலன்னா எப்படி? சரி, இணையத்துல பேசுறோம். அதாவது அதிமுக இது போன்ற கருத்துக்களை சொல்லி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தனது வாய்ப்புகளையும் தானே கெடுத்துக் கொண்டு தனக்கு தானே குழி தோண்டி கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். அதனால எங்களுக்கு நன்மைதான், அது வேற. ஆனால் இவர்கள் இனத்தையும் மொழியையும் காட்டி கொடுக்கிறவர்களுக்கு துணை போகிறார்களே அப்படிங்கிற ஒரு கோபம் தமிழர்களிடத்திலே எழுமா எழாதா? அதை நீங்கள் சந்திக்க வேண்டும் வேண்டி இருக்குமா இருக்காதா? அதற்கு பதில் சொல்லுங்க. அதிமுக அதிகாரம் இதுல ஒரு டிடிவி ஒரு பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைக்க துடிக்கிறார். டிடிவி தினகரன் அதற்கு சசிகலா துணை போகிறார், ஓபிஎஸ் துணை போகிறார். கடைசியில எல்லாரும் இன்னைக்கு அண்ணாமலை கூட அதிமுக ஒன்றும் வேண்டாத கட்சி இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு இலகி போகிறார். ஆக ஒரு மாபெரும் ஒரு சூழ்ச்சி கூட்டணியை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு விலையாக தமிழகத்தையும் தமிழ் மொழியையும் தமிழக உரிமையையும் தமிழக நலனையும் நீங்கள் வைத்து விளையாடுவதை திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். உங்களை தோலுரித்து காட்டுவதற்காக இன்னும் கடைசியா சொல்றேன், இந்த போராட்டம் இப்ப துவங்கி இருக்கும், இன்னும் தீவிரமடையும். நீ நீ திரும்ப பெறும் வரை இந்த முறைகேடான நடவடிக்கை சொந்தக்காரராக இருக்கிற ஆர்.என். ரவியை திரும்ப பெறும் வரை இந்த அறப்போராட்டம் பல்வேறு வகைகளிலும் தொடரும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. அதாவது சார், இந்த அவர் எந்திரிச்சு போனது, அவர் போனதுக்கு சொல்லிய காரணங்கள், அதாவது இங்க தேசிய கீதம் அவமதிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். தமிழ்நாடு அரசாங்கம் தேசிய கீதத்தை அவமதிக்கிறது, இதுதான் கவர்னருடைய ஸ்டாண்டு. சரிங்களா? அது பாடல அப்படின்னா நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், இவங்க பாடல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கவர்னர் உருவாக்குகிறார். அது இந்த ஸ்டேட்டுக்கு எதிரானது, அப்படி இல்லாத ஒன்றை இருப்பது போல நடத்துகிறார் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். கவர்னர் இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கத்திற்கு எதிராக கட்டமைக்கணுங்கிறதுக்காக அப்படி அவர் பிளான் பண்ணி பண்ணாருன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லாருமே காங்கிரஸ் வைக்குது, டிஎம்கேல கனிமொழி எல்லாம் பேசியிருக்காங்க இன்னைக்கு. அந்த குற்றச்சாட்டு கொஞ்சம் அதிகப்படியானதா தோணலையா சார்? இல்ல, சரியான குற்றச்சாட்டு மாதிரி தான் தெரியுது. இல்லை, ஏன்னா அவர் நான் 2 தடவை சொன்னேன், சொல்லியும் இவங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, எப்படி சார், தமிழகத்துக்கு ஒரு மரபு இருக்கு, அந்த மரபின்படி தான் நடந்து வருது. முதல்ல ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு அடுத்து கவர்னர் உரை, நாட்டுப்பண். இதே மாதிரி தான் என் ஸ்கூல்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷன்ல அப்படிதான் நடக்குது. இப்ப எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் தமிழ் தாய் வாழ்த்து, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நாட்டுப்பண் முடிச்சு எல்லாம் டிஸ்போஸ் ஆயிரும். அதுதான் இது. சரி, இவங்க முன்கூட்டியே கோரிக்கை வைக்கிறாங்க, தேசிய கீதத்தை 2 முறை பாடுங்க, முன்னாடியும் பாடுங்க பின்னாடியும் பாடுங்க. அப்புறம் 2 முறை பாடுறதுக்கு என்ன பர்பஸ்? என்ன அதனுடைய கண்டென்ட் என்ன, அதனுடைய மீனிங் என்ன? 2 முறை பாடுறது அப்படிங்கிறது மீனிங் என்ன? அப்ப நீ தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை பாடலாம்ல. சரி, முன்னாடியும் பாடுங்க பின்னாடியும் பாடுங்க. அப்ப 2 முறை பாட வேண்டும் என்று சொல்வதற்கான கான்செப்ட் என்ன, மீனிங் என்ன, அது என்ன அப்படின்னு 2 முறை பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னுடைய புரிதல் என்னன்னா, தமிழுக்கு நினையாக தேசியத்தை நினைக்க வேண்டும் அப்படின்னு அவர் வைக்கிறார், அந்த கான்செப்டை வைக்கிறார். அதனாலதான் 2 முறைன்னு வைக்கிறார். ஆனா நம்ம பின்னாடி பாடுறோம், அதை ஃபர்ஸ்ட் இணையாவே கொண்டு வா அப்படிங்கிறார். இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எப்படி அப்படின்னா, செல்வன நீங்க என்னன்னு அவரை கொஞ்சம் பேச அனுமதிங்க. தமிழ்நாடு தனிநாடா? தமிழ்நாடு தனிநாடா சார்?
தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் சார். தனி சார், பல மாநிலங்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் வரைக்கிறீங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம். இல்ல நீங்க பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இது. ஒரு சைக்கிள் இருக்கு சார், டயரு, வீலு, பிரேக் எல்லாம் சேர்ந்தா சைக்கிள். அப்போ திராவிடமே கிடையாது. இல்ல திராவிடம் எங்க இருக்கு சார்? திராவிடமே கிடையாது. இல்ல சார், திராவிடம் ஆரியம் என்பதை நாங்கள் பேசல. நான் பேசல. நீங்க ட்ராக் மாறி மாறி போறீங்க. திராவிடம் ஆரியம் பேசல சார். 2 முறை பாடுவதற்கான நோக்கம் என்ன சார்? ஒவ்வொரு என்ன தப்புங்க? அப்படின்னா தமிழ் தாய் வாழ்த்து 2 முறை பாடலாமா? நீங்க சும்மா இதை வந்து பாடுங்க, செய்யுங்க, பண்ணிக்குங்க, எல்லாம் செய்யுங்க. அப்படி மரபணு ஒன்று இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு சார். எவரிதிங் இஸ் an ஆர்டர். ஆர்டர்ல பண்ணணும் சார். எல்லாமே ஆர்டர்ல பண்ணா கரெக்டா போகும் சார். சார், நான் என்ன கேக்குறேன்னா 2 முறை தேசிய கீதம் பாடுவதற்கான நோக்கம் என்ன? அது ஒரே வார்த்தையில சொல்லுங்க. தேசியம் இந்தியா என்கிற நாடு ஒரே தேசியம், பறந்துபட்டிருக்கிற நாடு, ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது ரைட் சார். அதான் பாடுறோமே, அதான் மரபுல பாடுறாங்களே. ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து உரை, ஆளுநர் உரை, நாட்டு பண்ண பாடுது இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? தமிழ் தாய் வாழ்த்து 2வது கடைசியா பாடுங்க, எங்களது முதல்ல பாடுங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. சரி, முதல்ல தேசிய கீதத்தை பாடுங்க, கடைசியா தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்க, அது பெட்டரா இருக்குன்னா அப்படி சொல்லலாம். ஆனா நீங்க சொல்றீங்க 2 முறை பாடுங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய புரிதல் என்ன? அதை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1 பாயிண்ட் சார். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் தான் சார். அப்போ இவனுடைய மோடஸ் ஆபரண்டி எப்படி அப்படின்னா, லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இந்தியா முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைன்னு ஒரு எடுத்து பேசினா இவங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். அப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ள கொண்டு வர்றது பக்கத்து மாநிலம் முஸ்லிம்களுடைய மத பிரச்சனை உள்ள கொண்டு வருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையா நீங்க முஸ்லிம் சப்போர்ட், ஆன்டி முஸ்லிம், ஆன்டி இந்தியா அப்படிங்கிற லார்ஜர் கான்டெக்ஸ்ட்லாம் கொண்டு வருவாங்க. அப்படியே சுருங்கி மாநிலத்துக்கு வரும்போது லிங்குஸ்டிக் கான்செப்ட் எடுப்பாங்க. லிங்குஸ்டிக் கான்செப்ட்ல தமிழ் அப்படின்னு தமிழை உயர்த்தி பிடித்தால், தமிழ் அல்ல, நாங்கள் வந்து தேசியம் இந்தி என்கிற லிங்குஸ்டிக் கான்செப்ட் புகுத்துவாங்க. அப்போ லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல ஆன்டி சோசியல் எலிமெண்ட், லோக்கல் இன்ட்ரெஸ்ட்ல வந்து லிங்குஸ்டிக் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். என்ன காரணம் அப்படின்னா, கவர்னர் அவர்கள் வந்து அப்ப இருந்தே கஷ்டப்படுறது என்ன அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க லோக்கல் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. we are as a single unit. எப்ப இந்தியா என்பது சிங்கிள் யூனிட். அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. அதனாலதான் 3 மொழி திட்டமே வருது. இந்தி மொழி திணிப்பு, இந்தி மொழி, இது எல்லாமே அதனுடைய அடுக்குகள் தான். அப்போ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த தமிழ் எங்க உயர்ந்து மேலே போய் தலைநின்று நின்றுமோ, அப்புறம் தமிழகம் என்று சிறப்பாயிருமோ, அந்த கான்செப்ட் அவங்க விரும்பல. அப்ப அந்த கான்செப்ட் விரும்பாதனாலதான் இந்த 2 கான்செப்ட் வருது. என்னது? தேசிய சொன்னதே உங்க திமுகவுடைய தாய் வீடான திராவிடர் கழகம் தான் சார். தமிழை நீசபாசன் சொன்னது பெரியார். தமிழை நீசபாசை யார் சொன்னதுங்க? தமிழை நீசபாசைன்னு பெரியார் சொன்னாரு. பெரியாரா? தமிழை நீசபாசை என்று சொல்லுவது இவர் தான் சொல்றாரு, சங்கராச்சாரியர் அவர்கள் தான் சொல்றாங்க நீசபாசை. சார், பெரியார் தமிழை சார் இங்க பாருங்க, பெரியார் பார்த்த தமிழ் என்பது அவருடைய பார்வை வேறு. நீங்க அப்படி பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன் சார், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்தை முன்வைத்த பெரியாருடைய பார்வை என்பது வேறு, பொதுவான மக்களினுடைய கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பார்வை என்பது, இந்த 2 பார்வையும் வித்தியாசம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தமிழ் கேளுங்க சார் இந்தி மொழிக்கு தயவு செய்யாத விடுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காணித்தனம் சொன்னது தந்தை பெரியார் தான். அதையும் சொல்லுங்க. இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கறத பேசணும்னா, அது அந்த கணக்கு எல்லாமே உங்களுக்கு எதிரானதா இருக்குது. ஆமா, அதனால நீங்க அதை பத்தி நீங்க தயவு செஞ்சு பேசுறீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் $1 மில்லியன் பரிசாக அறிவித்திருக்கிறார். எதுக்காக நீங்க சொல்லுங்க. இல்ல 20 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக செய்ய தவறிய பாவத்துக்கு இப்படி பரிசு அறிவிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க.
எது ஆய்வின் முடிவில் என்னென்ன கிடைக்குதோ அதனுடைய அந்த லிபியினுடைய மூலத்தை அறிவதற்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன தப்பு உங்களுக்கு? மத்தியில 19 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க தமிழை ஆட்சி மொழி ஆக்கல. 8வது அட்டவணையில் இருக்கிற மொழிப்பட்டியல்ல சேர்க்கல. யார் சேர்த்தா? நீங்களா? 8வது அட்டவணையில் இருக்கிற மொழிப்பட்டியல்ல இருக்கிற முடிக்கிறேன். ஏதோ சொல்லுமா? எனக்கு டைம் இல்லைன்னு. டாக்டர், நீங்க தமிழ்நாட்டுல மத கலவரத்தை யாரு நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ மத கலவரம் தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது. தமிழ்நாட்டுல தாய்மொழி தமிழ யார் சிதைக்க முற்பட்டாலும் அவர்கள் சிதைந்து போவார்கள், அவர்கள் காணாமல் போவார்கள். தமிழ்நாடு பொறுத்தவரை தாய் தமிழ்நாட்டுல தமிழ் தான் உயர்ந்தது, தமிழ் தான் எங்கள் தாய். தமிழை யார் கொச்சைப்படுத்தினாலும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள். இது திமுகவும் கவர்னரும் 2 பேரும் சேர்ந்து நடத்துற நாடகம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். யார் அந்த சார் என்பது உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும். தமிழ் என்பது மொழியாக பார்க்கவில்லை, அது அதிகாரத்தினுடைய வரம்பு. தமிழ் என்பது ஒரு மக்களினுடைய அதிகாரத்தினுடைய ஒரு முறை. அது தமிழ் என்பது அதற்கு வரலாறு இருக்கிறது, அதற்கு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அப்படி தமிழ் என்பது தமிழின் நிற்பான் அதிகாரம் இருக்கும், வரம்பு இருக்கும், கலாச்சாரம் இருக்கும். அதுதான் முக்கியம். ஆனா என்னன்னா அதை சிறுமைப்படுத்த நினைக்கிறார்கள், அவ்வளவுதான். இதை தவிர்க்க வேண்டும், இதை தடுக்க வேண்டும். ஓகே சார், ஏதோ சொல்லுவோம். வைத்தியலிங்கம் சார், நிகழ்ச்சியில் முடிக்கிறேன். ஆளுநர் ரவி விரட்டப்படும் வரை போராட்டம் தொடரும். செல்வம் சார், ஆளுநரை மிரட்டுகிற திமுக அதற்கான பலனை அனுபவிக்கும். சரி சார், ரொம்ப நன்றி 4 பேருக்குமே, நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.